கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்தில் வேற சூழ்நிலையில் இரவு நேரத்தை இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். யோபு 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமுமாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடைசி காலம் எப்படி இருக்கும்? அநியாயம் செய்கிற ஜனங்கள் பெருகி கொண்டே வராங்க. அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமுமாய் இருக்கிறான். இந்த இரவு நேரத்திலே நம்ம என்ன யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆனாலும் யோபுல பார்க்கும்போது, அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமுமாய் இருக்கிறான். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே அநியாயமான காரியம் இருக்கக்கூடாது. அநியாயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி பணம் சம்பாதிக்கிறதுக்காக, பொருள் சம்பாதிக்கிறதுக்காக, சொத்து சேர்க்கறதுக்காக, ஒரு வேலை வாங்குறதுக்காக, பிள்ளைகளை கல்யாணம் முடிக்கிறதுக்காக, வேலையில் லஞ்சம் கொடுக்கறது, இப்படி எத்தனையோ காரியம் நம்ம சொல்லலாம். பேசுகிற வார்த்தையிலே அநியாயமான வார்த்தைகள் உண்டு. அநியாயம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே 24 மணி நேரம் வாழ்க்கையிலே நிறைய குடும்பத்திலே அநியாயமாக தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க நினச்சிடுவாங்க, நான் நியாயமாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிடுவாங்க. அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமுமாய் இருக்கிறான். சில குடும்பத்தில் சொல்லுவாங்க, நான்லாம் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அநியாயமான வார்த்தைகளை பேசிட்டு இருப்பாங்க. அது பரிசுத்தவான்கள் இருக்கலாம், அல்லது ஒரு குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக அநியாயமான வார்த்தையை பேசலாம். அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் சில அநியாயமான காரியத்தில் ஈடுபடுவாங்க. மனைவிக்கு தெரியாமல் சில அநியாயமான காரியத்தில் ஈடுபடுவாங்க. எங்கெல்லாம் அநியாயம் இருக்கோ அங்கெல்லாம் பிசாசு உள்ள வந்துடுவான். நைட் நேரத்தில் செய்தி என்ன அப்படின்னா, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமுமாய் இருக்கிறான். கடைசி காலத்தில் வாழ்றோம். இந்த கடைசி காலம் எப்படி பிரதர் இருக்கும் அப்படின்னா, அநியாயத்தினாலே நிரம்பி இருக்கும். நியாயம் இருக்காது. சில குடும்பத்திலே எனக்கு ஏன் துரோகம் நடந்துட்டு, என்னை ஏமாத்திட்டாங்க, என்னை வச்சுட்டாங்க, என்னைய போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் கடைசி காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, அநியாயமான ஜனங்கள் பெருகிட்டே வருவாங்க. ஒரு குடும்பத்தில் அநியாயம் இருக்கும்போது எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? ஏன்னா என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, என் குடும்பத்தில் சாபம் இருக்குது, என் குடும்பத்தில் பாவம் இருக்குது, என் குடும்பத்தில் விக்கிர வழிபாடு இருக்குது, என் குடும்பத்தில் கத்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க, என் குடும்பத்தில் சர்ச்சுக்கே போக மாட்டாங்க. எத்தனை குடும்பத்தில் எத்தனை காரியம் புலம்புறாங்க. அவங்களோட வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா தெரியும், நியாயம் இருக்காது, அநியாயமான நிறைய காரியங்கள் செஞ்சிட்டு இருப்பாங்க. அநியாயமான காரியம் இருக்கிற இடத்துல பிசாசு உள்ள வந்துடுவான். அப்போ இரவு நேரத்தில் நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜா வர்றதுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா? 1ஆம் தேதி தீர்மானம் எடுப்பாங்க,
நான் கண்டிப்பாக இந்த வருஷம் பைபிள் வாசிக்கணும், இந்த வருஷம் நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழணும், செல்ஃபோன் பார்க்கக்கூடாது, நாடகம் பார்க்கக்கூடாது, படம் பார்க்கக்கூடாது, கேம் விளாடக்கூடாது, தேவையில்ல ஃப்ரெண்டுகிட்ட பேசக்கூடாது, வீட்டில் ஒழுங்காக இருக்கணும், தேவனுக்கு முன்பாக நான் உண்மையாக இருக்கணும், தேவனுக்கு பிரியமானபடி வாழணும், தீர்மானம் நிறைய எடுப்பாங்க. இன்னைக்கு தேதியில் அந்த தீர்மானம் இருக்கா இல்லையா? அப்போ நம்ம இரவு நேரத்தில் என்ன யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையிலே அநியாயமான ஏதாவது காரியம் தொடருதா? அநியாயமான காரியம் தொடர்ந்தால் வேதம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. அருவருப்பு, அசுத்தம். அசுத்தம் அப்படின்னாலே அது பிசாசு, அருவருப்பு அப்படின்னாலே அது பிசாசு. அப்போ அநியாயம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பிசாசு உள்ள வந்துடுவான். சில குடும்பத்தில் யோசிப்பாங்க, பிரதர் நாங்கள் உண்மையாக வாழ முடியல பிரதர், சில காரியத்துக்காக நாங்கள் அநியாயமாக பேசி தான் ஆக வேண்டியிருக்கு, எங்களுக்கு தெரியுது இது தப்பு, ஏழை எளிய ஜனங்கள் ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லி தெரியுது. சில குடும்பத்தில் பணம் சம்பாதிக்கிறதுக்காக போய் பேசிட்டே இருப்பாங்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, பின்னும் சூரியனுக்கு கீழே நான் நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது, நீதி ஸ்தலத்தையும் கண்டேன், அங்கே அநீதி இருந்தது. சூரியனுக்கு கீழே என்று எழுதப்பட்டிருக்கு. சூரியனுக்கு கீழே என்ன இருக்கு அப்படின்னா அநியாயம் இருக்கான். சில குடும்பத்தில் சொல்லுவாங்க, எனக்கு அநியாயம் நடந்துட்டு என்னை ஏமாத்திட்டாங்க, நான் அவங்களால மோசம் போயிட்டேன், என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நைட் நேரத்தில் உட்காந்து புலம்பி அழுதுட்டு இருப்பாங்க. எனக்கு தேவன் உதவி செய்யணும், எனக்கு நியாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி புலம்பி அழுதுட்டு இருப்பாங்க. கையில் பைபிள் எடுத்து வாசித்தா, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். கெட்டு போன உலகத்திலே தேவன் மாம்சத்தில் வெளிப்படுகிறார். எல்லா ஜனங்களையும் மீட்டெடுக்க தம்முடைய சொந்த குமாரனை அனுப்புகிறார். நமக்காக ஜீவ பலியாகிறார். நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிறார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது வாழ்க்கையில விடுதலை, ரட்சிப்பு, மீட்பு, மனம் திரும்பி அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, நற்கன் எடுத்தாச்சு, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போக ஆரம்பிச்சாச்சு. நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, அநியாயமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில தொடருதா? அநியாயம் செய்யறோம், இன்னும் அநியாயம் செய்யட்டும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, சூரியனுக்கு கீழே நான் நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே 100க்கு 100 நீதி இருந்துச்சு அப்படின்னா அவங்க எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. 100க்கு 100 நியாயமா வாழ்ந்தா அவங்க எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் அநியாயம் இருக்கும்போது அந்த இடம் அருவருப்பாக இருக்கும், அசுத்தமாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஒரு டைரி இருந்தால் நீங்கள் எடுத்து எழுதி வச்சுக்கலாம். அநியாயமாக இருக்கிற இடத்துல பிசாசு இருப்பான். உங்கள் வீட்டில் சம்பளத்துக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா லஞ்சம், எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது பணம் உள்ள வருதா? அது என்ன பணம்? அது எப்படி சம்பாதிக்கிறாங்க? அதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா சில குடும்பத்தில் தேவையில்லாமல் பணம் உள்ளே வந்துட்டுருக்கும். இப்போ கடைசி காலத்தில் வீட்டு வாடகையாக இருக்கலாம், கடை வாடகையாக இருக்கலாம், எல்லாம் அநியாயமாக வாங்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய இடத்துல கேட்டால் இவ்வளோ ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி அநியாயமாக வாங்கிட்டு இருப்பாங்க. அநியாயம் செய்கிறோன்னு இன்னும் அநியாயம் செய்யட்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. அசுத்தமாக இருக்கிறோன்னு இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமுமாய் இருக்கிறான். இப்போ நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் அநியாயமாக வாழ்கிறான், அவன் அருவருப்பானவன் சொல்லி எழுதப்பட்டிருக்கு, அவன் அசுத்தமானவன் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து எப்படி கூட இருப்பார்? இன்னைக்கு இரவு நேரத்தில் செய்தி அதுதான். இப்போ நானே இருக்கிறேன், என் வாழ்க்கையில் கடந்த வாழ்க்கை எப்படி இருக்குது, மனந்தர்மனுக்கு அப்புறம் எப்படி இருக்குது, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது, ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது, நேற்று எப்படி இருக்கிறேன், இன்னைக்கு எப்படி இருக்கேன், எல்லாமே பரலோகம் பார்த்துட்ருக்கு. ஒரு மனுஷன் மனம் திரும்பி தீமையை விட்டு விலகி, அநியாயத்தை விட்டு விலகி, அசுத்தத்தை விட்டு விலகி, கர்த்தருக்கு பிரியமில்லாமல் எல்லா காரியத்தை விட்டு விலகி
நியாயமாக வாழ்ந்தால் அந்த குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். இல்லை பிரதர், நாங்கள் நியாயமாலாம் வாழ முடியாது, எங்கள் வேலையே அப்படிப்பட்ட வேலை, நாங்கள் எங்களுக்கு இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது, எங்கள் குடும்பத்தில் இவ்வளோ பணம் தேவை இருக்குது, நாங்கள் இப்படி தான் சம்பாதிச்சு ஆகணும், நாங்கள் இப்படி தான் வேலை பார்த்து ஆகணும், அப்போ தான் எங்களுக்கு எங்கள் பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி சில குடும்பத்தில் அநியாயமாக வாழ ஆரம்பிச்சுருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கும் போவாங்க, சர்ச்சிலையும் ஒரு நல்ல பேர் எடுப்பாங்க, வீட்டுக்கும் நல்ல பேர் எடுப்பாங்க. ஆனால் அவங்க இருதயத்துக்குள்ளே பார்த்தா குத்தப்பட்டவர்களாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எப்படி அப்படின்னா, வாயை திறந்தாலே பொய் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அநியாயமாக சம்பாதிச்சு ஆகணும், அநியாயமாக சம்பாதிக்கணும் அப்படின்னா அநியாயமாக பொய் பேசணும். பொய்க்கு பிதா வந்தால் தான் சொந்தத்தில் எடுத்து பேச முடியும். முழுசாக பிசாசுனால உண்டானா மட்டும்தான் அநியாயம் செய்வாங்க. அப்போ இரவு நேரத்தில் இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்குறீங்களோ, நம்முடைய யூடியூப் சேனல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ, ஷேர் பண்ணுறீங்களோ, இல்லை கீழே கமெண்ட் பண்ணுறீங்களோ, அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. சத்தியத்தை சொல்லிட்டு போயிட்டே இருப்போம், அவ்வளோதான். மனம் திரும்பினா பரலோகம், துன்மார்க்கனா வாழ்ந்தா நித்திய ஆக்கினை. கர்த்தருடைய வருகையில காணப்படணும் அப்படின்னா நம்ம இதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். மனம் திரும்பினால் பாவ மன்னிப்பு, மனம் திரும்பாமல் துன்மார்க்கமா வாழ்ந்தால் அந்த குடும்பத்துக்குள்ளே தேவனுடைய தண்டனையில் இருப்பாங்க. ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். நைட் நேரத்தில் என்ன செய்தி அப்படின்னா, யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு எங்கேயாவது விலகுறோமா, நம்ம தான் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா காலம் கடைசியாக இருக்குது. இந்த கடைசி காலம் எப்படி இருக்குது அப்படின்னா, நல்லா ரட்சிக்கப்பட்டு நல்ல சர்ச்சைக்கு போயிட்டு இருப்பாங்க, நீதிமானாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு, நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தால் அவன் அதனால் சாவான் என்று எழுதப்பட்டிருக்கு. நான் மறுபடியும் கூட வாசிக்கேன், நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தால், நம்ம நீதிமான் சொல்லிடுவோம், தன் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தால் அவன் அதனால் சாவான். அப்போ அநியாயம் செய்தால் அதனால செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சில குடும்பத்தில் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, பிரதர் நைட் நேரத்தில் நாங்களே நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம் பிரதர், இப்படிப்பட்ட வசனம்லாம் பேசினா எங்களுக்கு பயமாக இருக்கு அப்படிம்பாங்க. பைபிள் வசனத்தை பேசும்போது நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நம்ம வழி விலகி இருக்கிறோமா, அப்படி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நலமாக இருக்கும். தேவன் எல்லாரையும் செம்மையானவர்களாக உருவாக்கினார். ஆனால் அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். இதை மாத்திரம் கண்டேன், கடைசி காலத்தில் அன்பு கூறிய குடும்பத்தை பார்க்க முடியல, உண்மையாக வாழ்கிற குடும்பத்தை பார்க்க முடியல. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி யோசித்துப்பாங்க அப்படின்னா, நீதி செய்யணும் நீதி செய்யணும் நீதி செய்யணும்னு சொல்லி பேசுகிறோம், ஆனால் நீதிமானா வாழ்கிறோமா தேவன் பார்த்துட்டு இருப்பார். இப்போ நானே பேசுகிறேன், என் வாழ்க்கையில் நான் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறேன், என்னை அவர் டெஸ்ட் பண்ணுவார். என்னை பரலோகத்துக்கு கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. இந்த பூமியில் நான் எப்படி வாழ்கிறேன் எல்லாம் பார்ப்பார். அதனால் இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம வாழ்க்கை தேவன் பார்ப்பார். நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா தேவன் பார்ப்பார். நீதிமான் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தால் அவன் அதனால் சாவான். அவன் எதினால சாவான் அப்படின்னா, அநியாயம் செஞ்சதுனால அவன் செத்து போயிடுவான். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள், நான் சர்ச்சைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன், எல்லாம் சரிதான், இன்னைக்கு நம்ம வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக அநியாயமாக இருக்கா நியாயமாக இருக்கா, அதான் கேள்வி. நியாயமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பரலோகத்தில் போகிறோம், அநியாயமாக இருந்துச்சு அப்படின்னா அவன் அதனால் சாவான். அப்போ பைபிள் வசனம் ரெண்டு பக்கம் நம்ம கூட ரெண்டு விதமாக ஆவியானவர் பேசுவார். நம்ம எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இரவு நேரத்திலே நீங்கள் எப்படி யோசித்து பார்ப்பீங்க அப்படின்னா, பிரதர் எங்கள் வாழ்க்கையே எப்படி தானே பிரதர் இருக்குது,
அப்படின்னு சொல்லி யோசித்து பார்ப்பீங்க. எல்லாம் சரிதான். தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில் அநியாயம் தொடருதா? அதை ஒன்றை மட்டும் யோசித்து பார்ப்போம். அநியாயம் எங்கெல்லாம் உள்ள வருதோ அங்கெல்லாம் பிசாசு உள்ள வருவான். நான் மறுபடியும் கூட ஆழமாக சொல்லித்தரேன். அநியாயம் இருக்கிற இடத்துல பிசாசு உள்ள வந்துடுவான். அநியாயம் அப்படின்னா என்ன அப்படின்னா அருவருப்புன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. 2வது அசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கு. அருவருப்பு எங்கே இருக்கோ, அசுத்தம் எங்கே இருக்கோ அங்கே பிசாசு உள்ள இருப்பான். அது அநியாயம். அநியாயமாக இருக்கிற இடத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கும். ஒரு மனுஷன் நீதிமானாக்கப்பட்ட பின்பு, ரட்சிக்கப்பட்ட பின்பு, நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செஞ்சிட்டு இருக்கிறான் அப்படின்னா அவன் அதனாலே சாவான். அப்போ இரவு நேரத்தில் இப்படிப்பட்ட செய்தி நம்ம பேசும்போது நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப்லாம் பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு இப்படிப்பட்ட செய்தியா அப்படின்னு கேட்பாங்க. சத்தியத்தை அனுப்புறதுக்கு மட்டும்தான் தேவன் அருளியப்போம். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எப்படிலாம் பாவம் தொடருது, எப்படிலாம் மனம் திரும்பணும், எப்படிலாம் பரலோகத்துக்கு போகணும், அவ்வளோதான். அதனால் யூடியூப் பார்க்குற எல்லாருக்கும் ஒரே சத்தியம்தான். எனக்கும் அதே சத்தியம்தான். இந்த ரவிராஜ் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் நித்திய ஜீவன். துன்மார்க்கனா வாழ்ந்தாச்சு அப்படின்னா தேவனோட நியாயத்திற்குள்ளே உள்ளே வந்துடும். இது கிருபையின் காலம். கிருபையின் காலத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா அநியாயமாக வாழக்கூடாது, நியாயமாக வாழணும். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகக்கூடாது. இதுதான் சத்தியம். தேவனுக்கு பிரியமானபடி பரிசுத்தம் வாழ்றதுக்கு அர்ப்பணிப்போம். நீதியை பின்பற்றுவோம். உண்மையாக வாழ்வோம். நேர்மையாக வாழ்வோம். தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள மாறுவோம். ஏன்னா சில குடும்பத்தில் செல்ஃபோனில் மூழ்கி போய் கிடப்பீங்க. நியாயம் எது, அநியாயம் எது எதுவுமே தெரியாது. அவங்க பேசாமல் செல்ஃபோனில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே நைட் ஆயிரும். அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க. காலையில் எந்திரிப்பாங்க. அப்படியே வேலைக்கு கிளம்பி போயிடுவாங்க. அப்புறம் நைட் வருவாங்க. அப்படியே செல்ஃபோன் கையில் வச்சுருப்பாங்க. கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. வீட்டில் அம்மாட்ட பேச மாட்டாங்க, மனைவிட்ட பேச மாட்டாங்க, பிள்ளைகிட்ட பேச மாட்டாங்க. செல்ஃபோன் தான் உலகம். அப்புறம் என் வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு லட்சக்கணக்காக கடன் இருக்குது, எனக்கு யாரோ மாந்திரியம் பண்ணிட்டாங்க, யாரோ சூனியம் பண்ணிட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் கையில் பைபிள் எடுத்து வாசித்தா எந்த பிசாசும் வராது. ஏன்னா சில குடும்பத்தில் வீட்டுக்கு வந்த உடனே டிவி தான் ஆன் பண்ணுறாங்க. நியூஸ் பார்க்கலாம் தப்பு இல்லை. கையில் பைபிள் எடுத்து எவ்வளோ நேரம் நம்ம வாசிக்கிறோம்? தேவனோட சமூகத்தில் எவ்வளோ நேரம் காத்திருக்கிறோம்? குடும்ப ஜெபம் இருக்கா? வீட்டில் தனி ஜெபம் இருக்கா? கையில் தனியாக உட்காந்து பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா? இப்படி செக் பண்ணால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் விடுதலை, ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், சகலமும். ஒருவேளை நீங்கள் யாராவது ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் 9363064181 நம்பருக்கு கொண்டால் உங்களோட பேசுவேன், ஜெபிப்பேன். இரவு நேரத்திலே நம்ம வாழ்க்கையிலே அநியாயம் மட்டும் தொடருதா? அதை நம்ம தான்ப்பா செக் பண்ணி பார்க்கணும். உடம்புல ஏதாவது சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நம்ம தான் டாக்டர்கிட்ட கிளம்பி போவோம். இதயத்துக்குள்ளே படபடன்னு வந்துட்டு அப்படின்னா உடனே நைட்டாக ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா செக் பண்ணுறது நம்ம தான். நம்ம வாழ்க்கையில் அநியாயமான காரியம் ஏதாவது தொடருதா? கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியம் ஏதாவது தொடருதா? ஒரு சின்னதாக செக் பண்ணிக்கிடுவோமே. அநியாயம் அப்படின்னா அசுத்தம், அநியாயம் அப்படின்னா அருவருப்பு, அநியாயம் அப்படின்னா அவன் அநியாயத்தில் சாவான்னு சொல்லி போட்டிருக்கு. நம்ம கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கும்போது நீதியை பின்பற்றுவோம், நீதிமானாக வாழ்வோம், உண்மையாக வாழ்வோம், நேர்மையாக வாழ்வோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நம்ம வாழ்க்கைக்கு தடைகள்லாம் விலகி போயிடும். ஹல்லேலூயா. இரவனத்துக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. என்னோட வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போகிற என்னென்ன காரியம் இருக்கோ அது எல்லாம் மன்னிப்பீங்களாப்பா? அநியாயமான காரியம் ஏதாவது இருந்தால் எடுத்து போட்டுருங்க. கர்த்தருக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும், உண்மையாக வாழணும், நீதியை பின்பற்றணும், நேர்மையாக வாழணும்ப்பா. அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. கர்த்தருடைய வருகையில் நாங்கள் காணப்படணும்ப்பா. கிருபை தாங்கப்பா. சில குடும்பத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்காங்க. ரகசியமா இயேசுவை ஏற்றுக்கொண்டு இரவும் போலுமாக ஜெபிக்கிறாங்க. வெளிநாட்டில் இருக்கிறாங்க, வேற வேற சூழ்நிலை இருக்கிறாங்க, வேற வேற நாட்டுக்குள்ளேயும் ஜெபிக்கிறாங்க.
கர்த்தரை விட்டு தள்ளி போய் அநியாயமா வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா. பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா. சர்ச்சுக்கெல்லாம் போக மாட்டுக்காங்கப்பா. சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் விபச்சார அடிமையில இருக்காங்கப்பா. மதுபான அடிமையில இருக்காங்கப்பா. போதை அடிமையில இருக்காங்கப்பா. கஞ்சா பழக்கத்துல இருக்காங்கப்பா. ட்ரக் அடிக்ட்ல இருக்காங்கப்பா. சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் ரொம்ப நாள் ஆச்சுப்பா. அநியாயமா வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா. அருவருப்பா வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா. அசுத்தமா வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா. இப்படிப்பட்ட ஜனங்கள் மனம் திரும்பணும்ப்பா. ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம்ப்பா. நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு கேட்கிறோம்ப்பா. யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்கிறாங்களோ, கர்த்தரை விட்டு தள்ளி போன ஏதாவது காரியம் இருந்தால் நாங்க எல்லாரும் மனம் திரும்பணும்ப்பா. நாங்க எல்லாரும் மனம் திரும்பணும்ப்பா. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. எங்களுக்காக சிந்தப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எங்களுக்காக பிதனிடத்தில் பரிந்து பேசிட்டு இருக்கிறீங்கப்பா. ஒரு பாவி மனம் திரும்பும்போது அப்பா தம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கிறீங்கப்பா. யாரெல்லாம் இரவு நேரத்தில் ஜெபிக்கிறாங்களோ, எந்தெந்த குடும்பத்தில் அநியாயம் இருக்கோ, அநியாயமா சம்பாதிச்சாங்களோ, அநியாயமா அப்பா பேசி 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 வாழ்ந்தாங்களோ, அவங்களுடைய பாவத்தை எல்லாம் இந்த நாளிலே மன்னித்து உங்க பிள்ளைகளை உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கணும்ப்பா. உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு எங்க வாழ்க்கையில இன்னுமாக எங்களை தாழ்த்திரோம்ப்பா, அர்ப்பணிக்கிறோம்ப்பா, கெஞ்சி கேட்கிறோம்ப்பா. உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இரவு நேரத்தில் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற இடத்துல குடும்பமா கர்த்தர் ஆசீர்வதிங்க. அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்கப்பா. அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். லிமோ ஷாந்தா டாரபா கபுதி வைக்கேது நமர கபுதி வைக்கேதுனா எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. நைட் டியூட்டியில் இருக்கிறாங்கப்பா. வாட்ச்மேன் ஜெபிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிறாங்க, ஆர்மியில் ஜெபிறாங்க, அதிகாரிகள் ஜெபிறாங்க, தலைவர் ஜெபிறாங்க, டாக்டர் ஜெபிறாங்க. நைட் டியூட்டியில் நிறைய குடும்பத்தில் ஐடி ஃபீல்ட் வேலை பார்க்காங்கப்பா. வாலிப பிள்ளைகள் வாலிபங்க எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அப்படின்னுப்பா. பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க. எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. எந்தெந்த குடும்பத்தில் நைட் டியூட்டியில் நைட் நேரத்தில் ட்ராவல் இருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு தாங்கப்பா. அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு தாங்கப்பா. அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு தாங்கப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும்ப்பா. முதியோர் இல்லத்தில் இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் இறங்கி வரணும்ப்பா. உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தரணும்ப்பா. உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தரணும்ப்பா. பாதுகாப்பு தாங்கப்பா. சில குடும்பத்துலலாம் பிள்ளைகள் பார்க்கல. சில குடும்பத்திலே தனிமை, சில குடும்பத்துல பல உபத்திரத்து மத்தியில வாழ்றாங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திப்பீங்களா? கர்த்தர் சந்திப்பீங்களா? கர்த்தர் சந்திப்பீங்களா? என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க. எந்தெந்த குடும்பத்துல தாழ்த்துறோம் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. கடன்ல லட்சக்கணக்கா கோடி கணக்கா கடன் இருக்குப்பா. சில குடும்பத்துல கோடி கணக்கா இருக்குங்கப்பா. ஒவ்வொரு மாசமும் இத்தனை லட்ச ரூபா பணம் வேணும். போய் பேசி கடன் வாங்கிட்டாங்க. சில குடும்பத்தில் பேங்க் லோன் இருக்கு, ஹவுசிங் லோன் இருக்கு, பிஸ்னஸ் லோன் இருக்கு, குழுக்குள்ள பணம் அடைக்கணும், ஜொல் லோன் இருக்கு, விவசாய லோன் இருக்கு. சில குடும்பத்தில் சொந்த கரண்ட் வாங்கி தான் ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ்னு சொல்லி வீட்டு வாடகை, கடை வாடகை, எத்தனையோ தேவைகள் இருக்குப்பா. இந்த மாசத்துல என்னென்ன கமிட்மெண்ட் இருக்கு. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தரோட நாமம் மகிமைப்படட்டும். இரவு நேரத்தில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தோட தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்க. இன்னுமாக நைட் நேரத்தில் சில குடும்பத்தில் ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் இருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க, இன்பெட்டில் இருக்காங்க. சில குடும்பத்தில் ஆப்ரேஷன் டெலிவரி போயிருக்காங்க. சில குடும்பத்தில் டாக்டர் இப்படி சொல்லியிருக்காங்க. சில குடும்பத்தில் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் அப்பா இப்படி ரிசல்ட் வந்திருக்கு. சில குடும்பத்தில் வைரஸில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. காய்ச்சல், சளி, இருமல், அலர்ஜி, சொரியஸ் வியாதி. சில குடும்பத்தில் கர்ப்பப்பையில பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, ஸ்ட்ரோக்ல பிரச்சனை.
சில குடும்பத்துல தலையில் ஆப்ரேஷன், சில குடும்பத்துல கண்ணில் ஆப்ரேஷன், சில குடும்பத்துல முதுகுல ஆப்ரேஷன், கால் வலி, கை வலி, நரம்பு வலி, கழுத்து வலி, ஆக்சிடென்ட் கேஸ், இன்னுமா சில குடும்பத்துல சரீரத்துல பலவிதமான பலவீனத்தோட படுக்கல் நிலைமைக்கிறாங்க. சில குடும்பத்துல நைட் நேரத்துல தூக்க மாத்திரை இருக்காங்க. நைட் நேரத்துல சுகர் அதிகமா இருக்கு, பிரஷர் அதிகமா இருக்கு. சில குடும்பத்துல நைட் நேரத்துல எய்ட்ஸ் வியாதியில பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்துல பிளட் கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்துல மார்புல கட்டி இருக்கு. சில குடும்பத்துல கேன்சர்ல பாதிக்கப்பட்டு எந்த குடும்பத்துல ஜெபிக்கிறாங்களோ உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்கப்பா. அவங்களோட அக்கிரமம், அவங்களுடைய பாவத்தை மன்னிங்க. மன்னித்து இந்த இரவு நேரத்திலே உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொடுங்கப்பா. தொட்டு சுகமாக்குங்க, தொட்டு சுகமாக்குங்க. பரிபூர்ணமான சுகம் வேணும்ப்பா, பரிபூர்ணமான சுகம் வேணும்ப்பா, பரிபூர்ணமான சுகம் வேணும்ப்பா, பரிபூர்ணமான சுகம் வேணும்ப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு பரிபூர்ணமான சுகம் வேணும்ப்பா, பரிபூர்ணமான சுகம் வேணும்ப்பா, பரிபூர்ணமான சுகம் வேணும்ப்பா, பரிபூர்ணமான சுகம் வேணும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தீர்காயுசு தாங்கப்பா. தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா. இந்த வருஷத்திலே முழு பைபிளை வாசித்து முடிக்க எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களுக்கு கிருபை தாங்க. கடைசி காலத்திலே சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று சொன்னீங்க ராஜா. உங்க பிள்ளைகளோட நீங்க பேசின இந்த வருஷம் வாக்குத்தத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா. உங்க பிள்ளைகளோட கத்தர் கூட கிருபைக்காக நன்றி. எந்தெந்த குடும்பத்துல ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா பத்திரமா பாதுகாத்துக்கொள்ளுங்க. பொருத்தனை பண்ணியிருக்காங்க, தீர்மானம் எடுத்திருக்காங்க, கர்த்தருக்காக வாழ்றாங்க, தேவையில்லாம நேரத்தை வேஸ்ட் பண்ற விட்டுட்டாங்கப்பா. எத்தனையோ காரியத்துல மனம் திரும்பி இருக்காங்க. அந்த எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல பண்ணிடும். கர்த்தருக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். உங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து பூர்ண சுகம் தாங்க, பூர்ண விடுதலை தாங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். சில குடும்பத்துக்குள்ளே பிரிவினை, டைவர்ஸ் கேஸ், கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டு இருக்காங்கப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லை, சந்தேகம். சில குடும்பத்தில் விபச்சார அடிமை, தவறான தொடர்பு, எத்தனையோ இடத்துல பாவ அடிமையில வாழ்ந்துற, செல்போன்ல மூழ்கி போயிருக்காங்க. சில குடும்பத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லி பல தேவையில்லாத பழக்க வழக்கங்கள். சில குடும்பத்தில் விக்கிர வழிபாடு, பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. மாந்திரியம், பிள்ளி சுனி, ஏவல் எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்கு. சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் தற்கொலை எண்ணங்கள், மரண பயம். சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் தூக்கம் வரமாட்டுக்கு, தேவையில்லாத சொப்பனங்கள், தேவையில்லாத காரியங்கள். எந்த குடும்பத்துக்கு விரோதமாக எந்தெந்த ஆவியில் கிரியை செய்து கொண்டிருக்கும் அந்த எல்லா கிரியெல்லாம் அழிக்கும்படிக்கு, பிசாசுடைய கிரியில் அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டு ராஜா ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்த சந்திக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்த சந்திக்கணும்ப்பா. எல்லா பிசாசுடைய கிரியில அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அழிக்கப்படட்டும்ப்பா. எல்லா கிரியைகளும் அழிக்கப்படட்டும். கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என் இயேசு கிறிஸ்து ராஜா பூரண சுகம் தாங்க, பூரண விடுதலை தாங்க, பூரண ஆரோக்கியம் தாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்குமே தேவ சமாதானத்தை கட்டளை ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரிங்க. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழக்கூடிய பிள்ளைகளா மாறட்டும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா மாறட்டும். ஞானஸ்தானம் எடுக்கிறது கிருபை செய்யுங்க. தீமையான காரியத்தை விட்டு விலகி கர்த்தரு பிரியமானபடி வாழ கத்த கிருபை செய்யுங்க. பொல்லாத காரியத்தை வெறுத்து உண்மையா வாழ கத்த கிருபை செய்யுங்க. அநியாயமான காரியத்தை வெறுக்கிறத கிருபை செய்யுங்க. நியாயமா வாழக்கத்தை கிருபை செய்யுங்க. உண்மையா வாழக்கத்தை கிருபை செய்யுங்க. நேர்மையா வாழக்கத்தை கிருபை செய்யுங்க. இந்த இரவு நேரத்தை ஜெபித்த எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய கருத்தில் அப்படிடும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், கதை கிருபை செய்யுங்க. தேவ ஞானத்தால் தேவ புத்தினால் நிரப்பராஜா எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் அர்ப்பணிக்கணும் ராஜா. யாரெல்லாம் நைட் டியூட்டிலே அப்பா பல்கில் வேலை பார்க்குறாங்களோ, நைட் நேரத்தில் யாரெல்லாம் வண்டியில் போயிட்டுருக்காங்களோ எல்லா குடும்பத்துக்கும் விசேஷமான ஒரு பாதுகாப்பு தாங்க. காலை வேளையிலே அப்பா எத்தனையோ குடும்பத்தை ஜெபித்து புறப்பட்டாங்க. எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்த கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. உம்முடைய கரத்தினங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய ரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாங்க. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க ராஜா. கர்த்தருக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும். எங்கள் வாழ்க்கைக்கு எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க. உலகத்தில் உள்ள நாசம் மோசங்களை எங்களை விலக்கி பத்திரமா பாதுகாத்துக்கொள்ளுங்க. எங்களோட ஆவியை உங்களுடைய கரத்தில் அப்படிடும். கர்த்தரோட வருகளை நாங்கள் காணப்படணும்ப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க. உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். அதிகாலையில் உங்களுடைய சமூகத்தில் கண் விழிக்கிறது கிருபை செய்யுங்க.
இரவு நேரத்திலே உங்களுடைய சமூகத்தில் காத்து ஜெபிக்க கிருபை செய்யுங்க. மீதியான வேலை நீங்க பொறுப்படுத்துவீங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா தேவனர்லயே அப்ப மினிஸ்டர்ல உங்களுடைய கரத்துல கர்த்தர் பொறுப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணம் அதிருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவருக்கும் கொடுப்பதாக ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியர் கர்த்தருடன் ஜெபித்துள்ளுங்கள். கர்த்தருடைய வருகையிலே நாம் காணப்படுவோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கொடுத்து நிரப்பி ஆசீர்வதிப்பாராக ஆமென். God bless you. ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.